அடியில் இந்த ஷோல்டரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம். பண்ணி நம்ம தைச்சிட்ருக்கோம். இது ஷோல்டர் ஜாயின் போட்டு தைக்கிற டைப்பு. இது மாதிரி பண்ணோம்னா அது பண்ணலாம். இது முதல்ல பழைய டைப் தைக்கிறது. இப்போ அந்த கழுத்துக்கு ஷோல்டரில் பைப்பிங் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம தைக்கும்போது ஷோல்டர் பைப்பிங் தைக்கும்போது இந்த மாதிரி அதை தைச்சிட்டு தனியாக நம்ம பைப்பிங்கை வச்சு தைச்சோம்னா அது இடம் கரெக்டாக வராது. கரெக்டாக இந்த அழகாக பைப்பிங் வராது. எச்சு கம்மியாக வரும், ஒரு இடத்துல அகலம், ஒரு இடத்துல கம்மியாக வரும். இப்போ அந்த மாதிரி அகலம் ஒரு இடத்துல அகலம், ஒரு இடத்துல கம்மியாக வரும். அப்போ அந்த மாதிரி வரும்போது அசிங்கமாகிடும். அது நமக்கு ரொம்ப சிரமமாக தெரியும். அது இல்லாமல் இப்போ அந்த மாதிரி பைப்பிங் கேட்குறாங்கன்னா நம்ம ஈஸியாக தைக்கிறதுக்கு ஒரு மெத்தேடு. அது இல்லாமல் நமக்கும் வேலை மிச்சமாகும். இங்கே பார்த்தீங்களா, ஷோல்டர் வெட்டுறப்போ பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு 3.25 இன்ச்சு அளந்து காட்டுங்களா. ஷோல்டர் வெட்டும்போது ஃப்ரண்ட் தட்டை விட பேக் தட்டு ஒரு 3.25 இன்ச்சு இப்படி வச்சா வளர்த்திக்கணும். இந்த இடத்துலேருந்து கணக்கு வைக்கணும். இந்த இடத்துலேருந்து ஒரு 3.25 அல்லது ஒரு 3.5. 3 வைக்கக்கூடாது, 3.5 தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். 3.5 அல்லது 3.25 ரெண்டில் எதுவும் ஒன்று வைக்கலாம். அதாவது பாடியாக இருக்கிறவங்களும் 3.5 வைக்கணும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களும் 3.25 வைக்கணும். இப்படி வச்சு ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்களா? ரெடி பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் இந்த இடத்துல 4.5 வச்சிடறோம். இந்த ஷோல்டர் இங்கே 4.5 வச்சு வெட்டிக்கிட்டு இங்கே 6.5 வச்சிடறோம். வச்சு ஷோல்டர் வெட்டி எடுத்துக்கிறோம். தேவையான 17 இன்ச் ஷோல்டரோ 18 இன்ச் ஷோல்டரோ எடுத்துக்கிறோமா. எடுத்துக்கிட்டு இந்த எடுத்துக்கிறோம் தனியாக. இந்த ஷோல்டர் தனியாக கட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ நம்ம இந்த மாதிரி 3.25 இன்ச்சு வச்சு விட்டு வெட்டும்போது இந்த ஷோல்டரை பேட்ச் போட்டுக்கிறோம். இப்படி பேட்சுன்னா பாருங்கள், இப்படி வைக்கக்கூடாது. கரெக்டாக இப்படி வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ஒன்றை இப்படி வச்சுக்கணும். 3.25 இன்ச்சு வெட்டணுமா, இப்படி வச்சு கரெக்டாக இப்படி வச்சு பேட்ச் இப்படி அப்படியே வச்சு இந்த குதிரோட மடிச்சு விட்டு சென்டர் பண்ணி இப்படி தைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு ஷோல்டர் ஜாயின்லாம் தைக்கலாம். இது ஒரு விஷயம். பத்தாவதுக்கு பைப்பிங் டிசைன்லாம் கேட்டாங்கன்னா நாம் இந்த இடத்துல இந்த துணியில் நம்ம குதிரோட கீறிக்கிட்டு அப்படியே அந்த கருப்பு கலர் பீஸை பைப்பிங்க்கு அப்படியே ரெட்டையாக மடித்து வச்சு கரெக்டாக அழகாக வச்சு இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு வரவே அந்த பைப்பிங் அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தைச்சோம்னா பைப்பிங்கு நல்லா வரும். இது ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் இல்லாமல் வெட்டிக்கும்போது இந்த சட்டைக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்லாம் கிடையாது, இந்த பைப்பிங்கெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் இப்படி தான் வெட்டிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் தட்டை வெட்டிட்டு பேக் தட்டு 3.25 இன்ச்சு வளர்த்து விட்டு வெட்டிக்கிறது. வெட்டிக்கிட்டு நம்ம ஷோல்டர் தனியாக வெட்டி பேட்ச் போட்டுக்கிறது. இப்படி இதே அப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டே எல்லாம் வந்துடும். இதே டைமில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே சட்டை துணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு பேக் தட்டு வளர்த்துறதுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 3.25 இன்ச்சு இருக்காது. துணி ரொம்ப ஒரு 1.80 கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட் தட்டு வெட்டிட்டு பேக் தட்டு வெட்டும் போது கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா வளர்த்துறதுக்கு இல்லைன்னா அப்போ வேணுமா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டு